மத்தேயு 26:68 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். தேவ பிள்ளைகளே, இதை நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். அன்னைக்கு இயேசு ராஜாவை அடித்துட்டு எல்லாரும் பரியாசம் பண்ணி கேலி கிண்டல் செய்கிறாங்க. அதோடு தான் முடிந்ததா? இன்னைக்கும் உங்களை அடிக்கிறவன் யார் என்பதை எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிற. இயேசுவை அடிக்கிறவர் யார்? உங்களாலேயே என்னாலே தானே தேவன் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த தப்பிதங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் கிரியையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் இயேசு ராஜா அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். எத்தனை பேர் முடிவெடுக்க போறீங்க? இன்றையிலிருந்து என் ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த ஒரு பாவ செயலையும் நான் ஈடுபட மாட்டேன், ஏனென்றால் எனக்காக அவர் மீண்டும் அடிக்கப்படாதபடிக்கு என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பிள்ளைகளே, நிச்சயமா சொல்றேன், அவருடைய ரத்தத்தின் கிரியையினால் நம்மை தேவன் விலைக்கரையம் பெற்றிருக்கிறார். நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தத்தினாலதான் உங்கள் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாய் ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கல்வாரியில் சிலுவையில் சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி ரத்தமும் உங்களுக்காக, எனக்காக என்பதை உணர்ந்து யார் ஒருவர் தேவனுக்கு பிரியமாய் வாழ தொடங்குகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எட்டினதும் எட்டாததுமான அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்தமா வாழுங்க. தேவனை மீண்டும் அடிக்க ஒப்பு கொடுக்காத இருக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும் என்றுதான் அருள்நாதர் இயேசு அவர் அடிக்கப்பட்டார். இனியும் நீங்கள் அவரை அடிக்க ஒப்பு கொடுப்பீர்களா? இல்ல. இனிமே நீங்க அழைத்த தேவனுக்கு உண்மையா தானே வாழ போறீங்க. இனிமே எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்காக யாவையும் தேவன் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ராஜாக்களின் மத்தியிலே அமர வைத்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் சிந்தின ரத்தம் உங்களுக்காகத்தான். அவர் அடிக்கப்பட்ட காயங்கள் உங்களுக்காக தான். அவர் முள்முடி தாங்கினது உங்களுக்காகத்தான். அவர் துப்பப்பட்டதும் உங்களுக்காக தான் என்று உணர்ந்து உங்க வாழ்க்கையை பரிசுத்தத்தின் பக்கமாய் திருப்புகிற தேவ பிள்ளையே, உங்கள் சந்ததி கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இனி நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு உங்களை அழைத்த இயேசு ராஜா இனி வரும் காலங்களில் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க போகிறார். ஆமென். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அவர் உங்களுக்காக தான் அடிக்கப்பட்டார். உங்களுடைய பாவங்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தப்பட்டார். உங்களுடைய மீறுதல்கள் தான் அவரை அடிக்கப்பட வைத்தது. இனி வரும் காலங்களில் அழைத்த தேவன் நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிறாரே. இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கலாமா? அப்பா, நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, உம்மை நான் மறவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, இனி என் வாழ்க்கை உமக்காக தான், என் நாட்கள் உமக்காக தான். என்னுடைய ஆயுசு நாட்களை எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து நான் ஓடும்போது தேவன் என் பாதையை செவ்வையாக்க வல்லவர் என்று சொல்லி முடிவெடுத்து இன்றைக்கு கர்த்தரின் பாதையை பின்பற்றுகிற உங்களுக்கோ கர்த்தர் அதிசயமானவைகளை செய்து ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். ஆம் தேவஜனமே, நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. சிந்தப்பட்ட ரத்தம் உங்களுக்காக, அவர் அடிக்கப்பட்டது உங்களுக்காக, அவர் காயப்பட்டது உங்களுக்காக. அவர் ரத்தத்தின் மகிமையினால் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் தான் இன்றைக்கு உங்களை இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு கூட வாழ வைத்துக் கொண்டு வருகிறது. இல்லைனா பிசாசானவன் எப்போது உங்களை பாவச்சேற்றில் விழத்தள்ளி நரகத்திலே தள்ளி உங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் குழி தோண்டி புதைத்திருப்பான். நீங்களும் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பீர்கள். அதை உணர்ந்த உங்களுக்கு தான் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே,
உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ தொடங்க போகிறீர்கள்? தொடங்குகிற இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆம் கர்த்தாவே, இயேசுவே, உங்களுக்காக நாங்கள் வாழ போகிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட இரும். ஆமென். இப்ப பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அடிக்கப்படும் பொழுது கூட, பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னதின் நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்காக நான் அடிக்கப்படலைனா, என் பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்தலைனா, நான் எதற்காக அடிக்கப்படுறேன்னு தெரியாமலே இவங்க அடிச்சுட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இது எல்லாமே உம்முடைய முன்குறித்த தரிசனம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அவர் இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அவர் அடிக்கப்படலைனா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம பாவ இருள் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மளால வாழ்ந்திருக்க முடியாது. இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு கிரயம்தான், அது கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஆமென். அந்த ரத்தம் தான் இன்றைக்கு உங்களை வாழ வைத்துக் கொண்டு வருகிறது. அந்த ரத்தம் தான் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தோடு கூட நிலைநிறுத்த வைத்து இருக்கிறது. எத்தனை போராட்டம் வந்தது உங்க வாழ்க்கையில, எத்தனை நோய் நொடிகள், எத்தனை கொள்ளை நோய்கள் தேசத்தில் அழிவை உண்டாக்கிச்சு. ஆனா அவருடைய ரத்தம் உங்களை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து இதுவரையில் ஆசீர்வாதமாய் வாழ வைத்து இருக்கிறது. அவரை நம்புங்க. அவர் ரத்தம் உங்களுக்காக தான். இனிமே மீண்டும் உங்களுக்காக அருள்நாதர் இயேசு அடிக்கப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ தொடங்குகிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். சமாதானமா, சந்தோஷமா, கர்த்தருக்குள்ள எப்போதும் நிலைத்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இயேசுநாதர் உங்களோடு கூட இருப்பார். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், நீங்க செய்கிற தொழில் எல்லாமே இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் ஆசீர்வாதமா மாறும். God bless you.